பிரஷர் மாத்திரை சாப்பிடாதீங்க, இது தெரியாத வரை. இந்தியாவில் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள 45% பேருக்கு பிரஷர் இருக்கு. இதுல பாதி பேர் மாத்திரையே சாப்பிட்றது இல்ல. இன்றைய நகர்ப்புற மக்கள்ல 35% பேருக்கு பிரஷர் இருக்கு. கிராமப்புறங்கள்ல 20% பேருக்கு பிரஷர் இருக்கு. 50% பேரு பிரஷருக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க. அந்த மாத்திரை பிரஷரை குறைக்குதா? அந்த மாத்திரை பொருத்தமானது தானா? பிரஷர் அதாவது பிபிக்கு மாத்திரை மட்டும் போதுமா? என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடணும்? என்ன மாதிரி பரிசோதனைகள் பண்ணணும்? இதை பத்தி தான் இந்த வீடியோட விரிவா பேச போறோம். அதனால இந்த வீடியோவை ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்தியாவில் இருக்க சர்க்கரை நோயாளிகள்ல 43% பேருக்கு பிரஷர் இருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த வீடியோவை பிரஷர் பேஷண்ட் மட்டுமல்ல, சர்க்கரை நோயாளிகளும் அவசியம் பார்க்கணும். எங்க சேனல் மூலம் கிடைக்கிற பணம் ஏழை சர்க்கரை குழந்தைகள் இன்சுலின் வாங்க பயன்படுத்துறோம். அதனால அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. எங்களுடைய ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை சர்க்கரைக்கு மட்டுமல்ல, சர்க்கரையோட இணை நோய்களான பிரஷர், தைராய்டு, எலும்பு பிரச்சனை, கண்ணில் உள்ள பிரச்சனை, சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு பல்லுல கூட பிரச்சனை வரும். இதை பார்க்கறதுக்கு தனித்தனி மருத்துவர் குழுவே இருக்கு. எங்கள் மருத்துவமனை இதுவரைக்கும் 4800க்கு மேற்பட்ட சர்க்கரை புண்களை ஆத்தி இருக்கு. இதை பத்தி நீங்க விரிவா தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய ஸ்ரீ பார்வதி ஹாஸ்பிட்டல்.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் அங்க பிளாக்ல கேஸ் ஸ்டடின்னு கிளிக் பண்ணுங்க. போட்டோ ஆதாரத்தோட கொடுத்திருக்கோம். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். என்னுடைய நண்பர் வெளியூர்ல இருக்கிறாரு. அவருடைய அப்பாவுக்கு பிரஷர் இருக்கு. அவர் பிரஷருக்கு மாத்திரை எல்லாம் சாப்பிடுறாரு. ஆனா நம்ம சாப்பிடுற மாத்திரை பிரஷரை குறைக்குதா அப்படின்னு அவர் பார்க்கவே இல்லை. இந்த நிலையில அவர் பஸ்ல போறாரு. பஸ்ல போறப்ப பஸ்ல இருக்க 2 பேருக்கு ஒரு சண்டை வருது. இவர் ஒரு ஸ்டேஜில் பொறுத்து பார்த்து ரொம்ப கத்துறாரு. பஸ்ஸில் கூட நிம்மதியாக வர முடியல. ஏன் அப்படி கத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் சண்டையில் இடையில புகுந்து அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்துறேன்னு சொல்லி இவர் ஓவரா கத்திட்டார். கத்துன உடனே பஸ்ஸிலே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. அப்ப அவருடைய பிரஷருடைய அளவு 240 150 இருந்தது. அவருக்கு நினைவே இல்லை. அங்க பார்த்து முதலுதவி சிகிச்சை பண்ணிட்டு பக்கத்து ஊர்ல உள்ள பெரிய மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அங்க போய் தலைக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கறப்ப அவருடைய அதிகமான இரத்த அழுத்தம் மூளையில உள்ள இரத்த குழாயில பாதிப்பை ஏற்படுத்தி மூளையில இரத்த கசிவு இருந்தது. 1 மாசம் அவர் ஐசியூல இருந்தாரு. இறுதியில அவரை காப்பாற்ற முடியல, காலமாயிட்டாரு. பிரஷர் இருக்கிறவங்க இந்த செய்தியை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இனிமேல் பிரஷருக்கு என்ன மாதிரி மாத்திரைகள் சாப்பிடணும், என்ன மாதிரி உணவு முறையை நம்ம கடைபிடிக்கணும், என்ன மாதிரி பரிசோதனைகள் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல விரிவா சொல்றேன். பிரஷரை பத்தி A to Z நீங்க முழுமையா தெரிஞ்சுக்க போறீங்க. ஒரு விளையாட்டு வீரர் கிரவுண்ட்ல ஓடுறப்ப அவருடைய ஹார்ட் ரேட், அதாவது இருதய துடிப்பு 70லேருந்து 140 வரைக்கும் போகலாம். அப்ப பிரஷரும் கூடும். இது சாதாரணம். நம்ம உடம்புக்கு அதிகமான பிளட் சப்ளை வேணும்ன்றதுக்காக நம்ம இருதயம் வேகமா துடிக்கும், பிரஷரும் கூடும். ஆனா நீங்க ஓய்வா இருக்கிறப்பவும் உங்களுடைய இரத்த அழுத்தம் பிரஷர் அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு தான் ஹைப்பர் டென்ஷன். இது நார்மல் 120 80, 140 80க்கு மேல போறப்ப அதுக்கு பேரு ஹைப்பர் டென்ஷன். நீங்க மாத்திரை சாப்பிடணும். இதை பத்தி விரிவா நான் நோய்களின் தாய் அப்படின்ற பேர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்க போன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக் வேணும் அப்படின்னு மெசேஜ் போட்டோ குரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இரத்த அழுத்தம் அதிகரிக்க காரணங்கள் என்ன? அதிக உப்பு சத்துள்ள உணவுகள், மன அழுத்தம், தூக்கம் இல்லாம இருக்கிறது, அதிக எடை, உடற்பயிற்சி இல்லாம இருக்கிறது, மதுபானம், அதிகமா புகைப்பிடிக்கிறது. பிரஷர் மரபு வழியாகவும் வரலாம். ஒரு குடும்பத்துல தலைமுறையாகவும் பிரஷர் வரலாம். கிட்னி பிரச்சனையினாலும் பிரஷர் வரலாம். ஹார்மோன் பிரச்சனையினாலையும் பிரஷர் வரலாம். நான் பார்க்கிற பெரும்பாலான நோயாளிகள் நீங்க தான் சொல்றீங்க பிரஷர் இருக்குன்னு, எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். பிரஷர் ஒரு சைலண்ட் கில்லர். எந்த அறிகுறிகளும் இல்லாம தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா உடலுடைய உறுப்புகளை இது பாதிக்க ஆரம்பிக்கும். என்னென்ன மாதிரி பாதிப்புகள் வரும் அப்படின்னா, மூளையில ஏற்படுற பாதிப்பை 2 வகையா பிரிக்கலாம். திடீர்னு ஏற்படுற பக்கவாதம், நீண்ட கால நோய்களான டிமென்சியா, அதாவது நினைவற்ற தன்மையை இது ஏற்படுத்தும். இருதயத்துல என்ன மாதிரி
மாதிரி பாதிப்பு வரும்னா ஹார்ட் அட்டாக் வரலாம். இருதயத்தோட செயல்பாடு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். கண்ணுல உள்ள இரத்த குழாய்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தி கண் பார்வையே இல்லாமல் போகும். சிறுநீரக இரத்த குழாயில பாதிப்பை ஏற்படுத்தி சிறுநீரக செயலிழப்பு, அதாவது கிட்னி ஃபெயிலியரும் ஏற்படலாம். அடுத்து பிரஷருக்கு மாத்திரை எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்ப்போம். சார், கடையில போய் பிரஷருக்கு மாத்திரை கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க, வாங்கி சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு நினைப்போம். அது தவறு. சில பேருக்கு பிரஷரோட இருதய துடிப்பு அதிகமா இருக்கும். அப்ப அவங்களுக்கு இருதய துடிப்பையும் சரி பண்ணணும், பிரஷரையும் குறைக்கணும். அந்த மாதிரி மாத்திரைகள் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். சில பேருக்கு உடம்புல நீர் சத்து அதிகமா இருக்கும், அதனால பிரஷர் கூடலாம். அப்ப அவங்களுக்கு நீர் சத்தை குறைச்சு பிரஷரையும் குறைக்கிற மாதிரி மாத்திரைகள் கொடுக்கணும். சில பேருக்கு இரத்த குழாய்களை தளர்வடைய செய்து அதன் மூலம் பிரஷரை குறைக்கலாம். அப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி மாத்திரைகள் கொடுக்கணும். யாருக்கு என்ன மாதிரி மாத்திரை கொடுக்கணும், அவங்களுடைய வயசு என்ன, இதர பிரச்சனைகள் என்ன இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் பிரஷர் மாத்திரையை தீர்மானிக்கணும். அது ஒரு டாக்டரால தான் முடியும். உங்களுக்கு பிரஷர் இருக்கா, கடைசியா எப்ப பார்த்தீங்க, எவ்வளவு இருந்தது, என்ன மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிரஷர் பேஷண்ட் சில பேருக்கு கொழுப்பு சத்தும் அதிகமா இருக்கும், அதனால அவங்களுக்கு அந்த மாத்திரையும் சேர்த்து கொடுக்கணும். பிரஷர் பேஷண்ட்டுக்கு வயசு அதிகமா இருக்கு, பிரஷர் பேஷண்ட்டுக்கு சர்க்கரை இருக்கு, பிரஷர் பேஷண்ட்டுக்கு தைராய்டு இருக்குன்னா, பிரஷருடைய அளவும் அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மாரடைப்பு, பக்கவாதம் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதனால மாரடைப்பு, பக்கவாதம் வரக்கூடாதுன்னா அதுக்கும் மாத்திரைகள் நம்ம சாப்பிடணும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் நல்லா நைட்ல தூங்குனாரு, காலையில எந்திரிக்கல அப்படின்னு சொல்லி. இதுக்கு காரணம் நைட்ல ஒரு கனவு வரும். இந்த கனவுகளுடைய பாதிப்பால அவருடைய இரத்த அழுத்தம், பிரஷர் அதிகரிச்சு மாரடைப்பு வரும். இந்த சம்பவங்களை தவிர்க்க நம்ம மாரடைப்பு, பக்கவாதம் வரக்கூடாதுன்னா அதுக்கும் மாத்திரைகள் நம்ம சாப்பிடணும். இப்ப பிரஷருக்கான மாத்திரைகள் கொடுத்தாச்சு. ஒரு மாசம் கழிச்சு பிரஷர் பேஷண்ட திருப்பி வர சொல்லுவோம். அப்ப அவங்களுடைய பிரஷர் பார்ப்போம். பிரஷர் நல்லா கண்ட்ரோலா இருக்கு, வேற மாத்திரைகள்னால எதுவும் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா 3 மாசத்துக்கு ஒருக்க நாங்க வர சொல்லுவோம். அதாவது வருடத்திற்கு 3 முறை. ஒரு மாசம் கழிச்சு அவங்க வர்றப்ப பிரஷர் குறையலைன்னா மாத்திரையில மாற்றம் செய்ய வேண்டி இருக்கும். அதுக்கு பின்னாடி பிரஷர் கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா 3 மாசத்துக்கு ஒருக்க, அதாவது வருஷத்துக்கு 3 தடவை வந்தாலே போதுமானது. பிரஷர் வந்ததுக்கான காரணங்களை அறிஞ்சு அதற்கு ஏற்பதான் நம்ம சிகிச்சை அளிக்கணும். உதாரணமா கிட்னி பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனையை சரி செஞ்சா தான் பிரஷர் குறையும். வருஷத்துக்கு ஒரு தடவை முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கணும். பிரஷர் பேஷண்ட் என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடணும், என்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். சாப்பிடக்கூடாத உணவுகள், உணவுல உப்பு அதிகம் இருக்கக்கூடாது, ஊறுகாய் மற்றும் சிப்ஸ் எல்லாம் வேண்டாம், ஜங்க் ஃபுட் வேண்டாம், மதுபானங்களை தவிர்க்கணும், புகைப்பிடிக்கிறத நிறுத்தணும், அதிகமா காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறத குறைச்சிக்கணும், ரெட் மீட்னு சொல்லக்கூடிய ஆட்டுக்கறி எல்லாம் தவிர்க்கணும், சர்க்கரை அதிகமா இருக்கிற பானங்களை தவிர்க்கணும், பக்கோடா, வடை இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்த உணவுகள் வேண்டாம். என்னென்ன சாப்பிடலாம், உணவுல வாரத்துக்கு ஒரு முறையாவது பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. பொட்டாசியம் அதிகம் உள்ள கேரட், முட்டைக்கோஸ், பட்டாணி, தக்காளி, ஆரஞ்சு, அன்னாசி போன்ற பழங்களை சாப்பிடலாம். உணவுகள்ல எண்ணெயில வறுத்தது வேண்டாம், எல்லாமே ஆவியில வேக வச்ச உணவுகளா இருக்கட்டும். வேக வச்ச மீன் தாராளமா சாப்பிடலாம். இந்த மாதிரி எண்ணெய் குறைந்த உணவுகளை நம்ம தொடர்ச்சியா சாப்பிட்றதன் மூலமா தான் தொடர்ச்சியா பிரஷரையும் கட்டுப்படுத்த முடியும். முட்டையில வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளும் 30 நிமிஷம் அவசியம் வாக்கிங் போங்க. இது இயற்கையாகவே பிரஷரை குறைக்கும். ஒரு நாளைக்கு 7 மணி நேர தூக்கம் அவசியம். அக்கறை காட்டினால் சர்க்கரை மட்டுமல்ல பிரஷரும் குறையும். உடம்ப பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவோட முதல் பதிவுல தமிழ்நாட்டின் தலை சிறந்த 2வது சர்க்கரை நோய் மருத்துவமனை அப்படின்ற வீடியோவும் இருக்கு. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.